ஹலோ காய்ஸ், இன்னும் டே 3. இங்கே ஒரு கேம்புக்கு வந்திருக்கிறேன். எட் கேம்ப் அப்படின்னு ஒரு கேம்ப். இங்கே உள்ள பழங்குடிகள் தங்கக்கூடிய இடம். அதுதான் இன்றைக்கி டூர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, வீட்டுக்குள்ளே இருந்து வரேன். இதுதான் வீடு. இது வந்து சூடு பண்ணக்கூடியது. இதில் தீயை போட்டுட்டு தீ போட்டுருக்காங்களா, இல்லைன்னா நைட்டு தங்க முடியாது. நைட்லாம் -10 டிகிரிலாம் போகுது. இது வந்து இந்த ஆட்டோட தோலில் பண்ணியிருக்கானுங்க. மொத்தம் 5 பேர் இருந்தவங்க. இதில் 2 பெட்டு, அதில் ஒரு பெட்டு. இந்த 2 பெட்டில் நாங்கள் இருந்தோம். இது கம்ப்ளீட் பண்ணி தரை தான், நார்மல் தரை. அது புல்லெல்லாம் முளைச்சிருப்பாங்க. சும்மா ஒரு நார்மல் இருக்கும். ஆனால் அவ்வளோ காற்றுலேயும் இது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இல்லை. போட்டு கெட்டி ஒரு சோலார் லைட்டையும் வச்சுட்டு, சோலார் லைட்டு எரியாது. 8 மணி வரைக்கும் இருந்துச்சு. 8 மணி வரை இருந்துச்சா? இதுதான் சூடு. இதனால தான் இருந்து தங்க முடிஞ்சு. இல்லை தங்க முடியாது இவ்வளோ பெரிய டென்ட்லேயும். பெட்ஷீட்டோட கணத்தை பாருங்கள். என் கைக்கு தெரியும் இவ்வளோ. இது ஒரு பெட்ஷீட்டோட கணம் மூடுறதுக்கு. தூக்கலாம் முடியாது. இங்கே டென்ட். இங்கே உள்ள பாத்ரூம் இருக்குது. அது ஒரு சரியான பாத்ரூம். அது வந்து தூங்கும்போது இந்த கதவை மூடிட்டு இதை தூக்கி போட்டுட்டு, இதே மேபி இப்போது கட்டியிருப்பாங்க போல இருக்குது. ப்ராப்ளி இது மட்டும்தான் இருக்கும். இது மட்டும் இப்படி கீழே தள்ளி விட்ருவாங்க. டென்ட்டு. இது மேலே புகை போடுறது. அது அந்த சைடு அருவி, கை கழுவுறதுக்கு தண்ணி, குதிரை போகிறதுக்கு வண்டியும் வரும் போல் இருக்குங்க இல்லை. சாப்பாடு டைம். அண்ணா இருக்குது. பாத்ரூம் போய் காணிக்கிறேன். பாத்ரூம் தான் ஸ்பெஷல் இங்கே. ஆமாம், चेरी जामु, хорошо. Априкот джам. Дякую, бутер. Coffee. Thank you. Coffee. Thank you. Breakfast. Thank you. இது ரவை கஞ்சியா? இது காஃபி, ப்ரெட்டு, ஜாமு. இந்த ஜாமு கூட இதை தூக்கி இப்படி வச்சு பேன்கேக் இப்படி வச்சு மடக்கி அந்த கேக் வேணுமா? டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சப்பா.
நான் போய் பாத்ரூமை காணிக்க போகிறேன் உங்களுக்கு. ஆமாம் வா வா. என்ன பாருங்க இடத்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. பூவெல்லாம் வளர்ந்து மஞ்சள் மஞ்சின்னு டெண்டு. நேற்று நைட்டு போட்டிருந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸ்டார்ஸு பா நிறைய ஸ்டார். ஆனால் இந்த இடத்துல மேகமூட்டம் நிறைய இருக்குது, மழை பெஞ்சிட்டும் இருக்குது. அந்த இடத்துல நேற்று பனி கிடையாது. ஆனால் இந்த சைடு எனக்கு தெரியுதான் தெரில. இங்கே இந்த மலையில் ஸ்னோ இருந்துச்சு, பட் இங்கே ஸ்னோ இல்லை. நேற்று நைட்டு நல்ல மழை பெஞ்சாங்க ஈவினிங். அதுக்கப்புறம் அங்கேயும் ஸ்னோ வந்துருச்சு. நம்ம பழைய டெஸ்க்டாப் உண்டு, டிவி போட்டி மாதிரி இருக்கும். அதில் நம்ம விண்டோஸ் 7க்கு ஒரு ஸ்க்ரீன் உண்டு. ஒரு க்ளவுடில் ப்ளூ கலர் ஸ்கையில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மவுண்டெயின் மாதிரி, இந்த மாதிரி க்ரீன் மவுண்டெயின் இதே மாதிரி இருக்கும். க்ளவுடு போயிடுச்சு. இதில் ஒரு க்ளவுட் இருந்தால் அதே ஸ்க்ரீன் தான். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். யார் வந்தாலும் இங்கே வந்துடுங்க. ஸோ கூல். ஏதாவது நம்பர் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பாத்ரூமு. இப்போ காமிச்சு தரேன். சரி பாத்ரூம் இல்லையா, அவ்வளோதான். டேரெக்டாக கிடக்கும் அதில் தான். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காணிக்கணுமா? தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படியே போகணும், தொடச்சி போட்டு வந்துட வேண்டியதான். துடைக்கணும் விருப்பம் இருந்தால் தொடங்க, இல்லைனா இல்லை. இதுதான் அவங்களோட. இங்கே மட்டும் இல்லை, கையில் நேற்று குதிரை ஓட்டினது கையில் ஒரு இடி. சொல்ல மறந்துட்டேன். இதில் ஒரு இடி கிடச்சி நல்ல ஒரு லைட்டாக ப்ளட்டும் வந்துச்சு. அது இருந்தது ப்ரொடெக்ட்ஸ் ஃபுல்லாக ஒரே வலி. அது ஒரு காலை தள்ளி வைன்னு சொன்னான், அந்த காலில் மாட்டக்கூடியது. அதுலேயும் ஒரு 2-3 இடி கிடச்சிது. அன்னைக்கும் குதிரை தந்துருந்தா அழகாட்டு வட்டி இந்த இடத்துலலாம் பார்க்கலாம். தரமாட்டான். ஹலோ ஹாய். ஓகே நோ ஓகே ஓகே. இவர் தான் நம்மளோட ரைடர். ஆமாம் போம். ஏன் அதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சா? குளிர் இருக்குல்ல. இப்போ எத்தனை மணி ஆயிருக்கும்? 9 மணியா இருக்கா? 8 மணி 8:30 கரெக்டாக. 1 மணி இல்லை 2 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். போமா பேக் எடுத்துகிட்டு. சரி, அடுத்தது ஒரு குதிரை சவாரி பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு குதிரை சவாரி காமிச்சிட்டு அப்படியே முடிச்சிடறேன்லாம். போர் அடிக்கும். நேற்றே ஃபுல்லாக குதிரை சவாரி தான் நேற்று உள்ள வீடியோவில். டே 3 இன்றைக்கி சிட்டி போகிறோம், கார் எடுக்கிறோம், அப்புறம் வேறு இடத்துக்கு போகிறோம். அதுவும் தெரியாது எங்கே போகிறோன்னு, இதுவும் தெரியாது. லக்கில் புக் பண்ணது. இன்றைக்கி செகண்ட் டே, சாரி 3rd டே. மறந்து போச்சு. அடுத்த குதிரை ஸ்டார்ட் ஆகியாச்சு. அங்கே நம்ம குரூப்போடு தான் போகிறோம். இது ஒரு கேம்பு அதே மாதிரி போட்டிருக்காங்க. இந்த கேம்பில் அந்த என்ன டென்ட்டில் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக கிடையாது. இது வந்து ஆர்டிஃபிஷியல். இது இருக்கிறது ட்ரெடிஷ்னல். இந்த சைடு 2 அண்ணா இருக்குது. அந்த சைடு இருக்கிற 3 அண்ணா வந்து இந்த கண்ணாடியெல்லாம் வச்சு ஸ்கையை பார்க்குற மாதிரி. அது பார்த்தல அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காண்டி எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. செம்ம. இன்றைக்கி வேறு ஒரு பாதை, நேற்று வந்த வழி கிடையாது. ஸ்னோ இருக்குது அங்கே. ஐஸு முடிகிற சீசன்னால் கொஞ்சோண்டு ஐஸ் கிடக்கு. அது மலையில் உச்சியில் கிடக்கும். உருகிடுச்சு. இதெல்லாம் ஐஸ் இருந்த இடம் அப்படியே உருகி கொஞ்சோண்டு ஐஸ் உச்சியில் கிடக்கு எல்லாம்.
ஏன்னா 50% தான் இருக்குது இல்லை இறங்க போகிறோமா பாருங்க ஃபுல் சிட்டியும் தெரியுது அந்த இடத்துல தான் போக போகிறோம் ஓகே கீழே இறங்க போகிறோம் ஓகே சரியான ரிஸ்கான பிளேஸுங்க பாருங்க எல்லாம் ஃபுல் சிட்டியும் தெரியுது தெரியுதான் தெரியல இப்படி மலை இறக்கத்தில் போயிட்டுருக்கணும் உளுந்தா மலை இறக்கத்தில் போயிட்டுருக்குறோம் அப்படியே உருண்டா அப்படியே சிட்டிக்கு போயிடலாம் ஐயா ஐயா ஐயோ ஐயா எல்லாம் இப்படிதான் பார்த்தேன் ஒரு வழியா வில்லேஜ் வந்தாச்சு குதிரையோட ட்ரிப்பு முடிய போகுது இதுதான் அவங்களோட ஊர் ரொம்ப எல்லாமே மண் வீடாக தான் இருக்குது எல்லாம் பாவப்பட்டவங்களாக தான் இருக்காங்க குதிரை அப்புறம் அந்த குதிரை புல் மாடு ஆடு இதை மேய்ச்சிட்டு அதை விற்றுட்டு அப்படி இருக்காங்க முன்னாடி வர்றவனே 15 வயசு தான் அதுதான் அவனுக்கு ஸ்கூலை முடிச்சுட்டு இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேலை பார்க்குறான் ஒரு கண்ட்ரி போகும்போது தான் தெரியுது அவங்களோட நிலைமைகள் இல்லையா முடிஞ்சா அப்புறம் குதிரை ட்ரிப்பு முடிஞ்சா அதுதான் கால் சரியாயிடுச்சா சரி ஸ்கூல் இது ஸ்கூலு எல்லார் கையிலையும் இங்கே 4x4 தான் இருக்குது இந்த மலைக்காட்டுக்குள்ளே ஓடுற ரோட்டில் மட்டும்தான் மெயின் ரோடு இது ஸ்கூலு சரி நான் இறங்கும் போது கூப்பிட்றேன் அப்போ ஹலோ காய்ஸ் முடிஞ்ச ஓரளவு குதிரை சவாரியெல்லாம் போய் பின்னாடி டிக்கியிலேருந்து உடம்புலேருந்து அப்படியே ஜூஸ் போட்டு வச்சுருக்கு அப்படியே மேலே எல்லா இடமும் வலிக்கு 5.5 மணி நேரம் போயிருக்கிறோம் 5 மணி நேரம் போகிறதுக்கு 5 மணி நேரம் வர்றதுக்கு டவரும் கிடையாது ஆனால் பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் அது நம்ம லைஃப்லேயே பார்க்காத பிளேஸ் மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஏன்னா குதிரையில் தான் போக முடியும் இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சிட்டி பிஸ்கேக்கு நம்ம அந்த வண்டி எடுத்த சிட்டிக்கு பக்கத்தில் இன்னொரு பிளேஸ் ஸோ அங்கே தான் போக போகிறேன் ஸோ அங்கே தான் போக போகிறேன் நீ அங்கே போயிட்டு இங்கே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டோ டாய்லெட்ஸோ எதுவுமே கிடையாது பேசிகிட்டே ரூட்டு தப்பாக வந்துட்டேன் இங்கே போகக்கூடாது நம்ம வந்து போகிறது திருப்பி போகும் ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு டாய்லெட் போகணும் இங்கே டாய்லெட் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோவில் பார்த்துருப்பேன் அதே தான் எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்குது டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எல்லாமே டிஷ்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க டாய்லெட்டு கன்றாவியாக இருக்குது ஒரு குழியை எடுத்து அந்த குழிக்கு மேலே 2 பலகையை போட்டு அதில் நம்ம காலை வச்சு உட்காந்துட வேண்டியது அதுதான் டாய்லெட்டு ஸோ அதை மாதிரி உட்காந்துருக்குறாங்க போடக்கூடாது ஸோ அங்கே அப்படி தான் டாய்லெட் எல்லாமே இருக்குது இப்போ இந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் தான் டாய்லெட் இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் இல்லை
அங்கேயும் டாய்லெட் இல்லை. இப்போது டாய்லெட் பார்க்குறது பெரிய இதாக இருக்குது. அப்புறம் இங்கேருந்து போயிட்டு சிட்டிக்கு போயிட்டு ஷாப் பண்ணோம் ஃபஸ்ட்டு. இங்கே ஹோர்ஸ் மீட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு வீடியோ போடுறான். ஓகே, இதான் ஹைவே, சிட்டிக்கு போகிற ஹைவேன்னு சொல்லிட்டு கூகுள் காணிக்கிது. கூகுளில் நம்பி போகிறேன், என்னன்னு தெரில. ரோடு போடுறான்ல இல்லை போட்ட ரோடு உடஞ்சிருக்கா எதுவும் தெரியல. ஆனால் இங்கே ஒரு மவுண்டெயின் இருக்குது. இது ஒரு ஃபேமஸான பிளேஸ். நான் இருக்கிற மவுண்டெயின் ஒயிட்டு ப்ளஸ் ரெட்டிஷ் மவுண்டெயின். சஸ்பென்ஸில் காணிக்க போகிறேன். ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த ரோட்டில் தான். இதுதான் ஹைவேயும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நானும் ரோடு வந்துடும் பார்க்குறேன். ஒரு ரோடு இல்லை. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இருக்குது மெயின் சிட்டிக்கு. அது வர இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். என்ன போகிற வழியில் நல்ல நல்ல வியூவெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒட்டகம் நிற்கி, ஒட்டகம் ஒரே ஒரு ஒட்டகம் நிற்கணும். எப்படி இருக்கு இந்த ரோடு? சுத்தமா நல்லா இல்ல. இது ரோடுன்னே சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல எல்லாம் ரோடு போறதுக்கு முன்னாடி மண்ணு ரோடு வெட்டுவல்ல, அதே மாதிரி இருக்கு. இது ஒரு சிட்டியை கனெக்ட் பண்ணுற ரோடுன்னு சொன்னா நம்ப முடியாது. இது வர ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனை பார்க்கல. ஒரு 200 நிலவில் பெட்ரோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாய்லெட் வேணும். 2 பெட்ரோல் ஸ்டேஷன்ல போய் டாய்லெட் பார்த்தேன். அதே சீரில் தான் இருக்குது. 2 பலகை போட்டு வச்சிருக்கிறாங்க. வந்து பெரிய பெரிய ஈச்சையாக இருக்குது. அதில் போனால் நம்மளுக்கு வாமிட் தான் வரும். அடுத்தது ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம். டாய்லெட் போயிட்டு ரெஸ்டாரண்ட் போகலாம். இன்னும் எதுவும் சாப்பிடல. இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரோம். டாய்லெட் இல்லவே இல்லை இல்லையா? டாய்லெட் இல்லை, ரெஸ்டாரண்ட் இல்லை. என்ன ஊருன்னே புரியலை. இந்த ஊர்லாம் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது 4 பில்டிங் வருதுன்னா அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இந்த சைடும் 2 கிலோமீட்டர் அந்த சைடும் இந்த மாதிரி உடஞ்ச ரோடு கிடக்கு. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு ஊர் வரும்போது தான் டவர் இருக்கு. டவர் இல்லை. இப்போ இந்த தெரியதுல வீடு ஊர் வந்திருக்கு. அதனால 2 கிலோமீட்டர் முன்னாடியே ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிடையாது. வருங்க, வியூ சூப்பராக இருக்குது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இந்த வியூ தான் பார்ப்பானு இல்லையா? வியூ பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. ஆமாம், ஆனால் ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இந்தியாவோட கேவலமாக இருக்குது. இந்தியாலாம் இதோட கம்பேரே பண்ண முடியாது இந்த கண்ட்ரியோட இல்லையா? இந்தியாவில் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. அட்லீஸ்ட் டாய்லெட்ஸாவது இருக்கு. பப்ளிக் டாய்லெட்ஸாவது இருக்கு. காசு கொடுத்து போகிற மாதிரி இல்லை இருக்கு. ஆனால் வேற லெவலில் இருக்குது இங்கே உள்ளது. சரி, ஓகே. இங்கே ஒரு சாப்பாடு கடைக்கு சாப்பிட வந்தோம். அவளுக்கு பேர் தெரில, எனக்கு சொல்ல தெரில. அவள் ஏதோ ஒன்று கொண்டு வந்தான். அது சிக்கனு ப்ரெட்டு தண்ணி அப்புறம் மம்மூஸ். இதுவெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன டேஸ்ட் இருக்கான். போகிற வழியில் வேறு எதாவது நல்ல ஹோட்டல் இருந்தால் பார்க்கலாம். இது நல்ல சிக்கன் நல்லா தான் இருக்குது. மோசம்னு சொல்ல முடியாது. கொண்டு வந்த 4 மோமோஸில் 2 சாப்பிட்டாது. இது பீஃபு. டாய்லெட்டு கிடையவே செய்யாது. இங்கேயும் தண்ணி வாங்கினேன். இதான் ரெஸ்டாரண்ட். இப்படி பார்த்துங்க, ரெஸ்டாரண்ட். இதுக்கு டாய்லெட் வேண்டி நான் அடுத்த இடத்துக்கு போகணும். ஐயோ, நம்ம
சிட்டிக்கு போகிற வழியில் ஒரு ஹை மவுண்டெயின் ஏரியாவோட அந்த ரோடே இல்லாத இடத்தோட கூட்டுருங்க. ஓ, அது எதுக்குன்னா இது பார்க்க தான். கொஞ்சம் இடத்துல ஐஸ் கிடக்கு, இன்னும் ஸ்னோ இருக்குது இந்த வெயில்லையும். எப்படி இருக்குது? இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியா இல்லையா? இல்லையா? என்ன உருட்டிட்டு இருக்க? சாணியா அது? see ஐஸ், ஸ்னோ ஸ்னோ ஸ்னோ. இது ஆக்சுவலாக சம்மர் டைம், ஸ்னோ வர்றது பெரிய விஷயம். ஆனால் இது ஒரு டனல் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு டனல், அப்படியே டனல் அந்த சைடு போயிட்டு உள்ளே வருது, செக் போஸ்ட் மாதிரி. இதுக்கப்புறம் ஸ்னோ கிடையாது, இந்த ஒரு இடம் மட்டும். இது மவுண்டைன், ஹை மவுண்டெயினில் இருக்கனால. ஒரு வழியாக ஸ்னோலையும் வந்தாச்சு இல்லையா? ஸ்னோ பார்த்தாச்சு. எல்லா ஸ்னோ உருகிட்டு இருக்கு. இன்னொரு 2 மாதம் கழிச்சு, 1 மாதம் கழிச்சு வந்தால் இதுவும் இருக்கா இல்லை? இருக்காது. சரி, ஓகே. பிஸ்கேக் சிட்டிக்கு வந்துட்டோம். பிஸ்கேக்கில் இது பிஸ்கேக் சிட்டி. இப்போ டைம் 9 ஆகுது. நைட்டு சாப்பிட்றதுக்கு வெளியே வந்திருக்கிறோம். இது என்ன ஃபுட்டு? இது மந்தி, இங்கே உள்ள மந்தி. இது சிக்கனா பீஃபா? பீஃப். இது உங்களோட ட்ரெடிஷ்னல் மோமோஸ் மாதிரி உள்ளது. மோமோஸ்னு சொல்ல முடியாது, மோமோஸ் மாதிரி இன்னொன்று. அவங்க வேற பேர் வச்சிருக்காங்க, அது நம்ம வாயில நுழைய மாட்டேங்குது. ஸோ டேஸ்ட் பண்ணு, ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மந்தி ட்ரை பண்ணுறேன். இது மத்தியானமே ட்ரை பண்ணியாச்சு. நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்கு? உப்பு மிளகா ஏதாவது இருக்கா? காரம் தான் இருக்கா? வெறும் ஜீரகமும் நெய்யும் மட்டும்தான் இருக்கு. அவ்வளோதானா? சுட்டு இருக்காது. நம்ம ஊரில் ரசத்தில் மீட்டை போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஜீரகம் தானே போடுவோம் ரசத்தில். தக்காளி ரசமும், தக்காளி ரசத்தில் மீட்டு விட்டோம். ஹலோ கைஸ், ட்ரிப் முடிஞ்சு இல்லை, ஃப்ளைட் எடுத்து அபுதாபி போயிட்டுருக்கிறேன். ஃப்ளைட்டு அந்தளவுக்கு கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஏதோ சொல்லு. அந்த பைசா காணிக்கல, அந்த டாலர்ஸ்லாம் எடு. இவ்வளோ காசு வச்சுருக்கீங்க? கிர்கிஸ்தான் எல்லாம் மாற்றிட்டேமா? கிர்கிஸ்தானில் இங்கே ஜோம்னு சொல்கிறோம். நான் ஒரு திராம்னா சேம் இந்தியன் மணியும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். 23 தான் ஒரு திராம்ஸ் வருது. இது வந்து டாலர்ஸு, அமெரிக்கன் டாலர்ஸு, $100, $5, $10. டாலர்ஸ் பார்க்காத ஆட்கள் இருந்துக்க மாட்டாங்க. $20. இது எல்லாத்தையும் மாற்றிட்டேன். அது காணிக்கணும்னு நினச்சே மறந்துட்டேன். டாலர் மாற்றிட்டு அங்கே போய் திராமா மாற்றிடுவேன். ஏன்னா அந்த காசு அங்கே ஏர்போர்ட்டில் எடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சில் போய் மாற்றோம்னா எடுக்க மாட்டாங்க சில எக்ஸ்சேஞ்சில் வெளியே. ஸோ மாற்றிட்டு திராமா மாற்றிட்டு அதை யூஸ் பண்ண வேண்டியதான். இந்த ட்ரிப்பு முடிஞ்சு ஸ்னோ மவுண்டெயினாக இருக்கு இல்லையா? அவ்வளோதான்.
$1,000னா அது கிட்டத்தட்ட $8,000 ஆச்சு. $100 8,000 $9,000 ஆச்சு. அப்புறம் ட்ரிப் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? அந்த ஹோர்ஸ் ரைடோட டயர்ட்லாம் போயிடுச்சா? இருக்குது. அதனால ஓகே கரெக்டா. சரி ஓகே, அப்புறம் காரில் போய் பேசுகிறேன். ரைட்டில் நீங்கள் கூட்டல வரும்போது கூட ஃபுல் சீட் இருந்துச்சு, இப்போல்லாம் காலியாக தான் இருக்கு. காலியாக தான் இருக்கு. ஓகே. Hello guys, finally we are reached to Abu Dhabi. Now we are going to Dubai. ஒரு வழியாக அந்த ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. வர வழியில் அதே ஏர்போர்ட்டில் லான்ச் அக்சஸ் இருந்துச்சு, பிஸ்னஸ் லான்ச் அக்சஸ். ஸோ என்னோடய கார்டுக்கு அக்சஸ் பண்ணி நான் உள்ளே போயிட்டு வந்தேன். அப்புறம் சாப்பாடெலாம் அந்தளவுலாம் இல்லை, ஒரு மீட் பாலு ப்ளஸ் ரைஸ் அது மாதிரி இருந்துச்சு. எனிவே இந்த ட்ரிப்பு ஓவரால் வந்து நைஸ் ட்ரிப். அந்த ஹார்ஸ் ரைடிங் தென் அதெல்லாம் பழைய வீடியோவில் இருக்கும், பார்த்துங்க. பார்ட் 1 and 2 ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், பார்த்துங்க. ஓகே, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி அந்த ட்ரிப்பு கம்ப்ளீட்லி நைஸ். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அந்த ரைடு போனது எல்லாமே. அப்புறம் வேறு என்ன, தென் நீங்கள் வரும்போது நார்மல் அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து இப்போ துபாய் வண்டி எடுத்துகிட்டு துபாய் போயிட்டுருக்கிறேன் ரூமுக்கு. எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் as usual. தென் வாட் எல்ஸ், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொதுவாக பார்ட் 1, 2, 3 இந்த வீடியோவில் தான் ஒவ்வொரு நிமிஷமும் பேசி எடுத்துருக்கிறேன். இல்லைனா நார்மலாக கவர் பண்ணுவேன், அப்படியே எடிட் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுருவேன். பட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே யோசிச்சிருவேன், ஓகே இந்த வீடியோ இங்கே போகிறேன், ஓகே இப்படி பேசி போடணும். இந்த பார்ட் 1, 2, 3 இந்த 3 வீடியோலுமே பேசி தான் போட்டிருப்பேன். ஸோ ஓகே பாருங்கள். ஓகே, வேற என்ன கேமராமேன் பார்க்கணுமா? அடுத்த வீடியோவில் காணும் வரைக்கும் பாய் பாய்.